తమిళనాడులో ఇటీవలే కొత్తగా ఏర్పాటైన విజయ్ ప్రభుత్వం ఎక్కువ కాలం నిలబడదని, అది ఎప్పుడైనా కూలిపోవచ్చని డీఎంకే అధినేత మాజీ ముఖ్యమంత్రి ఎంకే స్టాలిన్ సంచలన వ్యాఖ్యలు చేశారు. పార్టీ జిల్లా కార్యదర్శుల సమావేశంలో ఆయన మాట్లాడుతూ மனவிழா நிகழ்ச்சிக்கு வருகிறது மணமக்களை வாழ்த்தி உரையாற்ற கொண்டிருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய முன்னோடிகளில் ஒருவராக விலகிக் கொண்டிருக்கக்கூடிய அருமை தோழர் முத்தரசன் அவர்களே, எஸ்டிபி கட்சியுடைய பொதுச் செயலாளர் அருமை சகோதரர் முபாரக் அவர்களே, கழக பொருளாளர் டி.ஆர். பாலு அவர்களே, முதன்மை செயலாளர் நேரு அவர்களே, துணை பொதுச் செயலாளர் பொன்முடி அவர்களே, ஆர். ஆசா அவர்களே, இளைஞரணியின் செயலாளர் சட்டமன்ற எதிர்கட்சியுடைய தலைவர் தம்பி உதயநிதி அவர்களே, அன்புக்குரிய பழனிமலை அவர்களே, மாவட்ட செயலாளர் பூண்டி கலைவாணன் அவர்களே, எம்.ஆர்.கே. பொன்னேசன் அவர்களே, துரை சந்திரசேகர் அவர்களே, சிவசங்கர் அவர்களே, ரகுபதி அவர்களே, அன்பழகன் அவர்களே, அன்பில் மகேஷ் பிரியாமணி அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முரசொலி அவர்களே, சல்மா அவர்களே, அருண் நேரு அவர்களே, செல்வராஜ் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்புக்குரிய வைத்திலிங்கம் அவர்களே, லட்சுமணன் அவர்களே, கோவி செடியன் அவர்களே, ஒருங்கிணைந்த தஞ்சை திருவாரூர் மாவட்ட கழகத்துடைய நிர்வாகிகளே, மணக்கோலம் கொண்டிருக்கக்கூடிய மணமக்களே, மணமக்களுடைய பெற்றோர்களே, பெற்றார் உறவினர்களே, என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர்கள் టీవీకే ప్రభుత్వ పతనం ఖాయమని జోసెఫ్ చెప్పారు. ఈ నేపథ్యంలో 2029 లోక్సభ ఎన్నికలతో పాటే రాష్ట్రంలో ముందస్తు అసెంబ్లీ ఎన్నికలు వచ్చే అవకాశం ఉందన్నారు. ఆ ఎన్నికల్లో డీఎంకే ఘన విజయం సాధించడం ఖాయమని స్టాలిన్ ధీమా వ్యక్తం చేశారు. పార్టీ శ్రేణులంతా ఇప్పటి నుంచే రెడీగా ఉండాలని ఆయన పిలుపునిచ్చారు. ఇటీవల అసెంబ్లీ ఎన్నికల్లో డీఎంకే ఎదుర్కొన్న ఓటమి తాత్కాలికమైందేనని, తమిళనాడు రాజకీయాల్లో తమ పార్టీ గుర్తు అయిన సూర్యుడు ఎప్పటికీ అస్తమించడని స్టాలిన్ స్పష్టం చేశారు. తాము ఎన్నికల్లో ఓడిపోవడానికి గల కారణాలను లోతుగా విశ్లేషించేందుకు, ప్రజల నుంచి నేరుగా అభిప్రాయాలను సేకరించేందుకు 36 మంది సభ్యులతో కూడిన ఒక ప్రత్యేక కమిటీని కూడా ఏర్పాటు చేసినట్లు వెల్లడించారు.